அடுத்தபடியாக குர்ஆன் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில்களை கூறுவதற்காக வேண்டி 1ஆம் வகுப்பு மாணவிகள் ஆர் ஹினாஸ் பர்வீன், எஸ் மௌசினா. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 ஹலோ. கண்ணியம் நிறைந்த அன்பு பெற்றோர்களே, பெரியோர்களே, சிறு பிள்ளைகள் அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வார்த்தை ஜாலங்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதனுடைய கருத்துக்களை அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. ஒரு நிமிஷம், அப்போ 2 பயான் ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ வேகமாக இருக்கிறாங்க, பாருங்கள் எவ்வளோ அற்புதமான முறையில். பெரியவங்களுக்கே களிமாக்கள் வாயில் வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். இதெல்லாம் நாங்கள் அஜித்குமாருக்கு அதிகமாக நிக்காகளை சந்திப்போம். மாப்பிள்ளைக்கு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி கொடுத்தா வாயிலே வராது. இன்றைக்கி சின்ன குழந்தைங்க சொல்லுவோமா இல்லையா, வாயில் களிமா எந்த அளவுக்கு தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அற்புதமான முறையில் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகள் சொல்லப்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பேசின அந்த மாணவி, அவங்க சைஸ் என்ன பாருங்கள், அவங்க பேசிய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள், மாஷா அல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு போகக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்லி பாட்டு பாடினாங்க. ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய பாட்டு பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஸலவாத்தை எங்கிருந்து நம்ம சொல்கிறோமோ அது ரசூலுல்லாஹ்க்கு நேரடியாக கொண்டு போய் காட்டப்படுதுன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சிறு குழந்தைகள் இவ்வளவு தயாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த உஸ்தாதுமார்களையும் இதற்கு இவ்வளவு சிரத்தைகள் எடுத்துக்கொண்ட நிர்வாக பெருமக்களையும் நாம் பாராட்ட வேண்டும். பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் இதுபோன்று உருவாக வேண்டும் என்று ஆசையோடு மதரசாக்களுக்கு முறையான முறையில் என்ன செய்ய வேண்டும், அனுப்பி வைக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இனியும் பிள்ளைகளுடைய நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. முஹ்சினா, உன்னிடம் குர்ஆன் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கலாமா? கேளுங்கள் இனாஸ் அக்கா. கேளுங்கள் இனாஸ் அக்கா. குர்ஆன் என்பதற்கு என்ன பொருள்? ஓதுதல். குர்ஆன் யாரால் அருளப்பட்டது? அகிலங்கள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வால் அருளப்பட்டது. குர்ஆன் எந்த இரவில் அருளப்பட்டது? லைலத்துல் கத்ர் இரவில். குர்ஆன் யார் மூலமாக அருளப்பட்டது? கண்ணியமிக்க வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக. குர்ஆன் எந்த தூதருக்கு அருளப்பட்டது? இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. முதலாக குர்ஆன் எந்த இடத்தில் வைத்து அருளப்பட்டது? மக்காவில் உள்ள ஹிரா குகையில் அருளப்பட்டது. எந்த கலிஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் எழுத்து வடிவில் தொகுக்கப்பட்டது? அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். எந்த கலிஃபாவின் ஆட்சி காலத்தில் குர்ஆன் முதலாக பிரதி எடுக்கப்பட்டது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில். கலிஃபா உதுமான் அவர்களின் காலத்தில் பிரதி எடுக்கப்பட்ட குர்ஆன் தற்போது எங்கிருக்கிறது? ஒன்று தாஸ்கண்டிலும் மற்றொன்று துருக்கியின் இஸ்தான்புல் அருங்காட்சியகத்தில் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் யார் என குர்ஆன் கூறுகிறது? தக்வா இறையச்சம் உடையவர்கள். இப்பொழுது உங்களிடம் குர்ஆன் சம்பந்தமாக சில கேள்விகள் கேட்கலாமா? கேளு முஹ்சினா. குர்ஆனில் மிகப்பெரிய அத்தியாயம் எது? சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயம். குர்ஆனில் மிகச்சிறிய அத்தியாயம் எது? சூரத்துல் கௌசர் 108வது அத்தியாயம். குர்ஆனை பாதுகாப்பது யார் பொறுப்பில் உள்ளது? அதை இறக்கிய இறைவனே அதன் பாதுகாவலன் ஆவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையாவது வயதில் முதலாக குர்ஆன் அருளப்பட்டது? 40வது வயதில். குர்ஆனில் எத்தனை ஆயத்துக்கள் உள்ளன? 6666 ஆயத்துக்கள் உள்ளன. குர்ஆனில் எத்தனை சஜிதாக்கள் உள்ளன? 14 சஜிதாக்கள் உள்ளன. குர்ஆனில் எத்தனை பகுதிகள் உள்ளன? 30 பகுதிகள் உள்ளன. குர்ஆனில் எத்தனை சூறாக்கள் உள்ளன? 114 சூறாக்கள் உள்ளன. குர்ஆனில் பிஸ்மில்லா ஓதாத சூரா எது? சூரத்துல் தௌபா. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.